ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நாம் என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் எஸ் அண்டு ஜீன்னு படிப்போம். இதை வந்து நம்ம ஜீன்னு படிப்போம். ஓகேங்களா, இந்த ஜெட் சிம்பிளை நம்ம ஜீன்னு படிப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டரு. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வேறு கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்பீடில் வந்து இந்த அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இம்பார்ட்டண்டான சாப்டரு, பட் ஈஸியான கான்செப்ட், சின்ன சாப்டர் தான். நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ சர்க்கிள் எஸ் அண்டு ஜி அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்ம எஸ்ஸு அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி எஸ்ஸு நம்ம போடுவோமா, கரெக்டாக உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் எஸ்ஸுன்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சர்க்கிள் ஆட் பண்ணலாம். இந்த சின்ன சர்க்கிள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து எஸ்ஸுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் போட்டால் அது எஸ்ன்னு அர்த்தம். உங்களுக்கு சர்க்கிள் வந்து ஸ்டார்டிங்கும் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஸ்டார்டிங்கும் வரலாம், ஸோ சென்டராகவும் வரலாம், ஸோ அதே மாதிரி லாஸ்ட்லேயும் வரலாம். ஓகேங்களா, எண்டிங்லேயும் வரலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்லேயும் வரலாம், சென்டர்லேயும் வரலாம், எண்டிங்லேயும் வரலாம். ஸோ எங்கேயுமே சின்ன சின்ன சர்க்கிள் போட்டோம்னா நமக்கு மீனிங் என்ன அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு. நீங்கள் எஸ்ஸை ஃபுல் ஸ்ட்ரோக், ஓகேங்களா, ஃபுல் ஸ்ட்ரோக்கு இங்கே எஸ் இப்படியும் போடலாம், இல்லாட்டி சர்க்கிள். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் போட்டும் போடலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து மொத்தம் ரெண்டு கான்செப்ட் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எஸ்ஸு, அப்புறம் ஜி. ஓகேங்களா, ஸோ சாப்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்கா, எஸ் அண்டு ஜி தான் கொடுத்துருக்கானா. எஸ்ஸுக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம், ஜீனு வந்தால் நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் ஜியில் வந்து அந்தளவு வேர்ட்ஸ் கேட்க மாட்டான். நமக்கு மெஜாரிட்டி நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே எஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இங்கே இதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா, இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் 41ல். இன் திஸ் சாப்டர் அண்ட் இன் த ஃபாலோவிங் பேஜஸ் த லெஃப்ட் மோஷன் மீன்ஸ் த மோஷன் ஆஃப் த ஹேண்ட் இன் ரைட்டிங் த லாங் ஹேண்ட் லெட்டர், த ஆப்போசிட் மோஷன் பீயிங் டேர்ம்டு த ரைட் மோஷன். தி சர்க்கிள் எஸ் வென் ஸ்டாண்டிங் அலோன் இஸ் ரிட்டன் வித் தி லெஃப்ட் மோஷன். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஸ்டாண்டிங் அலோனா எஸ் சர்க்கிள் எஸ்ன்னு ஸ்ட்ரோக் வந்தாலே நாம் இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் போகலான்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து போகணும். ஓகேங்களா, இப்படி போட்டால் நமக்கு என்னது எஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ புக்கில் வந்து லெஃப்ட் மோஷன் ரைட் மோஷன்லாம் உங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். சர்க்கிள் போட என்னது எஸ் ஞாபகம் வச்சோங்க, அவ்வளோதான். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் நமக்கு தெரியும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இப்போது ஸ்ட்ரோக்குள்ளே போகலாங்க. அப்படிங்களா, இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ சேவ்ஸ். ஓகேங்களா, சேவ்ஸ்னால் நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரோக் பிரிங்க, எஸ்ஸு ப்ளஸ் ஏ, எஃப்பு ப்ளஸ் எஸ்ஸுங்களா. ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம ஸ்ட்ரோக்கு போட்டோம்னா, ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் ஏனா ஃபஸ்ட் பிளேஸு, சே போட்டு எஃப்பு போட்டு எஸ். ஓகேங்களா, ஸோ இந்த அளவு உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சர்க்கிள் யூஸ் பண்ணோம்னா சேவ்ஸ்னால், ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் எஸ் வந்துருச்சா, கடைசி எஸ் வந்துருச்சா. ஸோ அந்த சாப்டர் என்னது, சர்க்கிள் எஸ். நான் என்ன சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங்கும் வரும், மீடியலாகவும் வரும், மீடியெல்லாம் சென்டராகவும் வரும், லாஸ்ட்டில் எண்டிங்லேயும் வரும். இப்போ இங்கே எஸ் எங்கே வந்திருக்கு, ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வந்துருக்குங்களா. ஸோ ஏங்க செகண்ட் பிளேஸா, என்ன ஸ்ட்ரோக் இருக்குது, எஃப் மட்டும் இருக்குங்களா. அப்போது எஸ்ஸை போட்டுட்டு அப்படியே எஸ்ஸு போட்டு எஃப் சேவ்ஸ். ஓகேங்களா, சேவ்ஸ். இதுக்கு வவ்வல் வந்து முன்னாடி வைக்கணும். ஏன் அப்படின்னா இது வவ்வல் பாருங்கள், எஸ்ஸுக்கு அப்புறம் ஏ, எஃப்ஃபுக்கு முன்னாடி, எஸ்ஸுக்கு அப்புறம் ஏ, எஃப்ஃபுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஸ்ஸு. எப்போவுமே சர்க்கிளை பொறுத்தவரை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சர்க்கிள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சர்க்கிள் தான் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் வவ்வல் பிஃபோரா ஆஃப்டரா அது நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி எண்டிங்கில் நீங்கள் சர்க்கிள் எஸ் போட்டிருந்தீங்கன்னா எல்லா வவ்வலும் ஸ்ட்ரோக்கையும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக எஸ் படிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் குழப்பிடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் எஸ் சர்க்கிள் போட்டோம்னா ஃபஸ்ட்டு தான் தான் படிக்கணும், அதுக்கப்புறம் வவ்வல் வரணும். கடைசியில் எஸ் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற வவ்வலு ஸ்ட்ரோக்கு எல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக எஸ்ஸை நீங்கள் படிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சேவ்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி சூட்ஸ், எஸ்ஸு ப்ளஸ் ஊ ப்ளஸ் இத்து ப்ளஸ் எஸ். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் எஸ் வருதுங்களா உங்களுக்கு. அப்போ ஸ்ட்ரோக் போடலாம், சூட்ஸ். எஸ்ஸுக்கு அப்புறம் ஊ இத்து எஸ், சூட்ஸ். ஸோ ஸ்ட்ரோக் படிக்கும்போது எஸ்ஸு ப்ளஸ் ஊ சூ, இத்து ப்ளஸ் எஸ்ஸு, சூட்ஸ். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்ஏஸ் பாருங்கள், ஏ ப்ளஸ் எஸ்ஸு, ஏ ப்ளஸ் எஸ், ஏஎஸ், எஸ்ஏஸ். ஓகேங்களா,
ஸோ ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரை மெயின் என்னன்னா நீங்கள் ஸ்ட்ரோக்கை பிரித்து பழகிக்கோணும் ஓகேங்களா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா இங்கிலீஷ் நமக்கு அதர் லாங்குவேஜ், தமிழில் இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் இங்கிலீஷ்னால் நீங்கள் ஸ்ட்ரோக் கம்பல்சரி பிரித்து தான் போடணும். பிரிச்சுட்டு பிளேஸ் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களால் ஸ்ட்ரோக் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ பிரிக்க தெளிவாக பிரித்து பழகிக்கோங்க. எஸ்ஏஸ், ஸோ ஏஎஸ் ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள், 2 எஸ் வருது ஓகேங்களா. இப்போ சேஃப்ஸு சூட்ஸு இது எல்லாமே இங்கே 2 எஸ் வருது. ஆனால் நடுவில் பாருங்கள் ஒரு எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரோக் வருது, அப்புறம் தான் எஸ் வருதா. ஆனால் எஸ்ஏஸ் பாருங்கள் 2 எஸ் கண்டினியூவாக வருது. இந்த ஏ வவல் அதை நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. 2 எஸ் கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு, அதாவது எஸ் ஸ்ட்ரோக் இதை நீ போட்டுட்டு ரெண்டாவது எஸ்ஸுக்கு நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கலாம். 2 எஸ் கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு ரெண்டாவது எஸ்ஸுக்கு நீங்கள் சர்க்கிள் எஸ்ஸை போட்டுக்கலாம். இப்போ எஸ்ஏஸ்னால் ஸோ ஏ ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு. இப்போ எஸ்ஏஸ் ஏ ப்ளஸ் எஸ் ஏ ப்ளஸ் எஸ், எஸ்ஏஸ் எஸ்ஏஸ் எஸ்ஏஸ், அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஷேஷஸ் ஓகேங்களா. ஷேஷஸ் அப்படின்னா எஸ்ஸு ப்ளஸ் ஓகேங்களா ஏ ப்ளஸ் இஷ்யூ ப்ளஸ் எஸ்ஸு. இங்கே 2 எஸ் வருது, ஆனால் நடுவில் என்னது வேறு ஸ்ட்ரோக் வருது, அப்போ 2க்கு சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். ஷேஷஸ் எஸ்ஸுக்கு அப்புறம் ஏ ஃபஸ்ட் பிளேஸுங்களா. ஸோ சே இஷ்ஷுக்கு ஒரு எஸ், எஸ்க்கு அப்புறம் ஒரு ஏ, அப்புறம் ஒரு எஸ்ஸுக்கு அப்புறம் ஷேஷஸ் ஓகேங்களா. சேஷஸ் 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 ஓகேங்களா. இப்போ அடுத்து சென்ஸ் பாருங்கள், எஸ்ஸு ப்ளஸ் ஏ என்னு ப்ளஸ் எஸ் ஓகேங்களா. சென்ஸு எஸ்ஸு போட்டு என்னு போட்டு எஸ், எஸ்ஸுக்கு அப்புறம் ஏ எண்ணுக்கு அப்புறம் எஸ், சென்ஸ் 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 ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் சிங்ஸ் ஓகேங்களா. எஸ்ஸுக்கு அப்புறம் இ இங்கு ப்ளஸ் எஸ், சிங்ஸ் ஓகேங்களா. சிங்ஸ் ஸோ இங்குன்னு என்னது என்ன டார்க்காக நம்ம போடணும் ஓகேங்களா. சிங்ஸ் அதே தான் சிங்ஸ் ஓகேங்களா. சாரி சிங்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிங்ஸ் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஸ்லேஸ், எஸ்ஸுக்கு அப்புறம் எல்லு அப்புறம் ஒரு ஏ ஒரு எஸ்ஸு. ஸோ 2 எஸ் வந்துடுச்சு, சர்க்கிள் யூஸ் பண்ணலாமா. எஸ்ஸுக்கு அப்புறம் ஏ எல்லு ஸ்லேஸ், எஸ்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னது ஏன்னா முன்னாடி இங்கே வரும். ஏன் அப்படின்னா எஸ் ஏ எல்லுக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு முன்னாடி ஸ்லேஸ் 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 ஸ்லேஸ். இன்னும் போக ஸ்பீடில் நீங்கள் வவுல் வைக்க மாட்டீங்க ஓகேங்களா. ஆனால் சாப்டர் முடிவே நீங்கள் வவுல் வச்சு பழகிக்கணும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சோர்ஸு, எஸ்ஸு ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எஸ்ஸு, எஸ் போட்டு ஒரு ஆறு எஸ்ஸு சோர்ஸ் ஓகேங்களா. சோர்ஸ் 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 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் திசில் ஓகேங்களா. திசில்னா இத்து ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ்ஸு ப்ளஸ் எல்லு. ஸோ இங்கே எஸ் எங்கே வந்துருக்கு சென்டரில் வந்துருக்கு. இது முன்னாடி ஸ்ட்ரோக் பாருங்கள் இத்துங்கிறது என்னது கர்வ் ஸ்ட்ரோக்கு. கர்வ் ஸ்ட்ரோக் அப்புறம் எல்லு வந்துச்சுன்னா இன்சைட் த கர்வ் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்வ் ஸ்ட்ரோக் அப்புறம் ஜாயின் எஸ் வந்துச்சுன்னா இன்சைட் த கர்வ் தான் நீங்கள் போடணும். திசில்னா இத்தனை என்னது த்ரூ பண்ணி இ போட்டு எஸ்ஸு ஒரு எல் அப்படியே டவுனோட எல் போடுவோம். திசில் அவ்வளோதான். திசில் ஓகேங்களா. திசில் இவ்வளோச்சுன்னா திசில்னு அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. அவ்வளோதான். அதே அடுத்த ஸ்ட்ரோக் பாருங்கள் ஓகேங்களா. செசில்னு இருக்குது. செசில் ஓகேங்களா. செசில் அப்படின்னா எஸ்ஸு ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ்ஸு ப்ளஸ் எல். அப்படி என்ன சொல்லிக்கிறேன், 2 எஸ் கண்டினியூ வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எஸ்ஸுக்கு ஸ்ட்ரோக்கை போட்டு செகண்டுக்கும் சர்க்கிள் போட்டு சொல்லிக்கிறேன்னா இங்கே என்னது இங்கேயும் எஸ்ஸு அப்புறம் ஒரு ஏ வவ்வல் இங்கேயும் ஒரு எஸ்ஸா. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஃபஸ்ட் எஸ் ஸ்ட்ரோக் போடு. செசில்னா எஸ்எஸ்ஸு இல் செசில் ஓகேங்களா. செசில் அவ்வளோதான். ஸோ எஸ்ஸு கேவுக்கு அப்புறம் எஸ் வச்சா இன்சைட் த கேவ் நாம் போட்டுக்கோணும் அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள் டிசைன்ஸ், இதை நாம் எப்படி படிப்போம் டிசைன்னு படிப்போம், ஆனால் இங்கிலீஷில் டிசைன் படிப்பாங்க. ஒரு சில அப்படி தான் படிப்போம், நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கோனாங்க ஓகேங்களா. இப்போ டிசைன்ஸ்னால் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ்ஸு ப்ளஸ் ஐ ப்ளஸ் என் ப்ளஸ் எஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரோக்கை பிரித்து பழகிக்கணும். டிசைன்ஸ்னால் டிக்கு அப்புறம் ஒரு ஏ எஸ்ஸு அப்புறம் எண்ணுக்கு அப்புறம் இங்கே நடுவுலையும் கடைசி வந்துருக்குங்களா, நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். டிக்கு அப்புறம் ஏன்னா செகண்ட் பிளேஸு, டிக்கு அப்புறம் ஏ போட்டு டெஸ்ஸு போட்டு எஸ்ஸு போட்டு டிசைன்ஸ் அவ்வளோதான். டிசைன்ஸ் ஓகேங்களா. டிசைன்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் லிஸ்ப்ஸு. லிஸ்ப்ஸ் அப்படின்னா எல்லு ப்ளஸ் இ ப்ளஸ் பி ப்ளஸ் எஸ்ஸு லிப்ஸு ஓகேங்களா. ஸோ ஈனா தேர்ட் பிளேஸு எல் ஸ்ட்ரோக்கு பி போட்டு ஒரு எஸ்ஸு ஓகேவா. லிப்ஸ்
லிப்ஸ் லிப்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சர்க்கிள் எஸ் அப்படியே என்னது, சர்க்கிள் போடலாம், ஸ்டார்டிங்கும் போடலாம், சென்டராகவும் போடலாம், கடைசியாகவும் போடலாம். செகண்ட் கான்செப்ட்னு சொல்லிக்கிறேன். 2 எஸ் கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு போடுற எஸ்ஸுக்கு வந்து ஸ்ட்ரோக்கை போட்டுக்கோன்னு, செகண்ட் போடுற எஸ்ஸுக்கு வந்து நீங்கள் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேர்டு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, கர்வ் ஸ்ட்ரோக் அப்புறம் எஸ் சர்க்கிள் வந்துச்சுன்னா இன்சைட் த கர்வ் நம்ம போட்டாகணும். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் தள்ளி போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது, கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இன்சைடு கர்வாக இருந்தால் நீங்கள் இன்சைட் ஸ்ட்ரோக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து எஸ்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதிலே பி, இது இந்த கேஸ்ப்பு, ரேஸ்ப்பு, ரிஸ்க்கு, டாஸ்க்கு இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்னது, கேபி, ஆர்பி, ஆர்கே, டிகே இதெல்லாமே என்ன ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு நடுவில் உங்களுக்கு எஸ் வந்துச்சுன்னா அவுட் சைடு கர்வ் போடணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ பி கான்செப்ட் நான் போடுறோம் கேளுங்க. ஸோ கேஸ்ப். ஓகேங்களா? ஸோ கேஸ்ப்பு அப்படின்னா, ஓகேங்களா, கேஸ்ப்பு அப்படின்னா கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் பி கேஸ்ப்பு. ஸோ இங்கே பாருங்கள், கேவும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கும் பியும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் தான். ஓகேங்களா? அதான் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்னா ஒன்றும் இல்லை, கேர்வ் இல்லாமல் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் எஸ் வந்துச்சு அப்படின்னா, ரெண்டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் எஸ் வந்துச்சு அப்படின்னா, 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு நடுவில் எஸ் வந்துச்சு அப்படின்னா எஸ் சர்க்கிள் வந்து நாம் அவுட் சைடு த கர்வ் போடணும். இப்போ கேஸ்ப்புனா ஸோ கே போட்டு இஸ்ஸு போட்டு பி நாம் இந்த மாதிரி போடுறது தப்பு. ஓகேங்களா? ஸோ கே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு. ஸோ அவுட் சைடு த கர்வ் தான் நாம் போட்டாகணும். கேஸ்ப் கேஸ்ப். ஓகேங்களா? கேஸ்ப். அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரோக் பாருங்கள், ரேஸ்ப், ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இஸ் ப்ளஸ் பி. ஸோ ஆருங்கிற ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, பிங்கிற ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக், நடுவில் எஸ் வந்துருக்கு, அப்போ ரேஸ்ப். ஓகேங்களா? ஆர் ப்ளஸ் ஏ ரேஸ்ப்பு. ஸோ ஆர் ப்ளஸ் ரேஸ்ப். ஓகேங்களா? ரேஸ்ப். எஸ் சர்க்கிள் பாருங்கள், அவுட் சைடு வந்துருக்குங்களா, அதுதான் கான்செப்ட் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ரிஸ்க்கு, ஆர்ஐ எஸ்கே ரிஸ்க்கு, ஆர் ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் கே. ஸோ ஆரும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, உங்களுக்கு கேவும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, நடுவில் எஸ் வந்துருக்குங்களா, அப்போ இந்த அவுட் சைடு கர்வ் ரிஸ்க் 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 ரிஸ்க், ஆர் ப்ளஸ் இ போல் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ நான் 2-3 ஸ்ட்ரோக் சொல்கிறேன் கேளுங்க. ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து நான் சொல்கிறத கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்டு. நீங்கள் வெளியே போய் நீங்கள் இவ்வளோ பணம் கொண்டு படிக்க அவசியமே கிடையாது. கிளாஸ் நீங்கள் கரெக்டாக கவனித்து கொடுக்குற ஹோம்ஒர்க் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும் எனக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து 2 ஸ்ட்ரோக் பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்கள், டாஸ்க்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. டாஸ்க்னா டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் இஸ்ஸு ப்ளஸ் கே டாஸ்க்கு. ஸோ டி ஸ்ட்ரோக்கு, கே ஸ்ட்ரோக்கு, நடுவில் எஸ் வந்துருக்குங்களா, அப்போ அவுட் சைடு த கர்வ் டாஸ்க் 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 டாஸ்க். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிஸ்கே. பிஸ்கேனா பி ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் கே ப்ளஸ் ஏ பிஸ்கே. ஸோ பி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக், கேவும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கா, 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் அப்புறம் உங்களுக்கு சர்க்கிள் எஸ் நடுவில் வந்துச்சுன்னா அவுட் சைடு த கர்வ். ஸோ பி போட்டு பிஸ்ஸு போட்டு கே பிஸ்கே. ஓகேங்களா? பிஸ்கே பிஸ்கே. இதே பேசிக்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. அப்படின்னா பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் கே பேசிக் பேசிக் பேசிக். ஓகேங்களா? பேசிக் பேசிக். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பேசிக்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி 2-3 நிறைய ஸ்ட்ரோக்கெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சேப்டர் தெளிவாக பார்த்தோம்னா ஈஸி தான். ஒரே கான்செப்ட் என்னது, எஸ்ன்னு வந்தால் நாம் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். நம்ம அடுத்து சியில் அதே சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பேஸ் கொடுத்துருக்கா, சீட்ஸ் கொடுத்துருக்கானா. ஸ்பேஸ்னா எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ், 2 எஸ் ஸ்டார்ட் நடுவில் கடைசியாக வந்திருக்கு, நடுவில் பி, அப்போது ஸ்பேஸ் ஸ்பேஸ். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு தான் போடணும் ஸ்பேஸ். அதே மாதிரி சீட்ஸ் பாருங்கள், எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் டி ப்ளஸ் எஸ், இங்கே எஸ்ங்களா, சீட்ஸ் 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 சீட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், சேஜஸ். சேஜஸ் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ், ஓகேங்களா, ஜே ப்ளஸ் எஸ். இப்போனா சேஜஸ் 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 சேஜஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், சோக்ஸ், எஸ்ஓஏ கேஎஸ், எஸ் ப்ளஸ் ஓ ப்ளஸ் கே ப்ளஸ் எஸ் சோக்ஸ். ஓகேங்களா?
எஸ் போட்டு கேஎஸ் சோக்ஸ் சோக்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த ஸ்ட்ரோக் பாருங்கள், டேசிட். டேசிட்னா டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் டி, டேசிட். டீக்கு அப்புறம் ஏ ஒரு ஏ, எஸ் போட்டு இ டி, டேசிட். ஓகேங்களா, சாரி, டேசிட் டேசிட் டேசிட். அதே மாதிரி பாருங்கள், கேஸ்க். கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் இஸ் ப்ளஸ் கே, ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரோக், நடுவில் எஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவுட் சைடு த கர்வ் தான் நீங்கள் போட்டாகணும். ஓகேங்களா, கேஸ்க் கேஸ்க் கேஸ்க். அதே மாதிரி ரேசர். ஓகேங்களா, ஸோ ரேசர் பாருங்கள், ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஆர். ஒரு ஆறுங்க ஸ்டார்டிங் வந்தால் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் அப்போ ஒரு ஆறு வந்தால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் அப்போது தான் நீங்கள் போட்டோம். ரேசர். ஸோ ரேசர் ரேசர், அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிராமலாக்கு அப்புறம் எஸ் வந்தால் நாம் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து, ஸோ என்ன கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கிராமலாக்கு அப்புறம், ஓகேங்களா, ஸோ கிராமலாக்கு அப்புறம் எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிராமலாக் நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கம்னு ஒரு கிராமலாக் இருக்குது. ஓகேங்களா, கம்னு என்னது, சேண்ட் பிளேஸில். ஓகேங்களா, அது இதே கம்ஸ் அப்படின்னா கம் கூட எஸ் வருதுங்களா, கம் போட்டு எஸ் ஆட் பண்ணினா கம்ஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், புட்டுன்னு என்னது, ஒரு கிராமலாக். ஓகேயா, இதே புட்ஸுன்னா புட்டு கூட எஸ் ஆட் பண்ணிங்கன்னா புட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிராமலாக் கூட எஸ் வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்த கான்செப்ட் பாருங்கள், அடுத்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, when the stroke L immediately precedes or follows a circle which is attached to a curve it is written in the same direction as the circle. அதாவது ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, when the stroke L immediately precedes or follows. L ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா, L ஸ்ட்ரோக் வந்து எஸ் ஸ்ட்ரோக்கு முன்னாடியோ ஏதாவது ப்ரிசீட்ஸ் அண்ட் ஃபாலோஸ்னால் பிஃபோரோ இல்லை ஆஃப்டரோ வந்துச்சு அப்படின்னா நம்ம கர்வ் ஸ்ட்ரோக்கு ஏற்ற மாதிரி, ஸோ மெஜாரிட்டி உங்களுக்கு என்னென்னா டவுன்வேர்டில் தான் வரும் உங்களுக்கு. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது நீங்கள் ஸ்பீடில் வந்து அப்வேர்டு எல்லாம் டவுன்வேர்டு எல்லாம் ஃப்ராங்காக சொன்னால் தெரியாது நமக்கு. ஸோ நம்ம கைக்கு வரதான் போடுவோம். ஓகேங்களா, ஆனால் புக்கை பொறுத்தவரை கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லுக்கு முன்னாடி, அதாவது எஸ் சர்க்கிளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் எல்லாம் டவுன்வேர்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது லெசன் இருக்குது. ஓகேங்களா, LESSON லெசன், எல் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் என். ஸோ எஸ் வந்து நல்ல யூஸ் பண்ணலாமா, ஆனால் முதல்ல என்ன வந்துருக்கு, எல் வந்துருக்கா. எஸ் ஸ்ட்ரோக் முன்னாடியோ பின்னாடியோ எல் வந்துச்சுன்னா நம்ம டவுன்வேர்டு தான் போட்டு ஆகணும். இப்போ லெசன்னா எல் போட்டு எஸ் போட்டு என், லெசன் லெசன். ஓகேங்களா, லெசன், அவ்வளோதான், லெசன். அதே மாதிரி பாருங்கள், கேன்சல். கேன்சல் அப்படின்னா கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் இன்னு ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எல். எஸ்டோ நடுவில் வந்துருச்சு, அப்போ சர்க்கிள் யூஸ் பண்ணலாமா. அடுத்து என்ன பாரு, எல். எஸ்ஸுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எல் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லி டவுன்வேர்டு தான் போடணும். ஸோ கே போட்டு என் போட்டு எஸ் போட்டு எல், கேன்சல், அவ்வளோதான், கேன்சல். புரியுதா உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், வெசல். வெசல் அப்படின்னா வி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எல். இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க, கடைசி வேர்டு வந்து உங்களுக்கு எல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்வேர்டு போடுங்க. ஓகேங்களா, எல்லுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வவ்வல் வந்துச்சா நீங்கள் அப்வேர்டு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, எல்லாம் கடைசியில் முடிஞ்சதுன்னா டவுன்வேர்டு. இப்போ வெசலில் வி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எல்ல முடிஞ்சுங்களா, அப்போது வெசல், அவ்வளோதான். ஓகேங்களா, வெசல். புரியுதா உங்களுக்கு. ஸோ கடைசி எல்லாம் முடிஞ்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 46 பாருங்கள், a light sounded vowel may be omitted as poison. இதெல்லாம் நம்ம ஸ்பீடில் தெரியாது நமக்கு. இங்கே ரைட் சவுண்டு லெஃப்ட் சவுண்டு இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பீடில் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு தேவை ஸ்ட்ரோக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன அப்படின்னா, இப்போ பாய்சன் அப்படின்னா பி ப்ளஸ் ஐ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் என், பாய்சன். ஓகேங்களா, பாய்னா ஃபஸ்ட் பிளேஸு. ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். என்ன அப்படின்னா, இங்கே நடுவில் எஸ் வந்துருச்சுங்களா, இங்கே ஸ்டார்டிங் பி என்னது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, என்னங்கிறது என்னது கர்வ் ஸ்ட்ரோக்கு. நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா எஸ் சர்க்கிளை அவுட் சைடு த கர்வ் அவுட் சைடு ஸ்ட்ரோக் போடணும். இங்கே பாருங்கள், பிங்கிற ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, என்னங்கிறது கர்வ் ஸ்ட்ரோக்கு.
ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஒரு கர்வ் ஸ்ட்ரோக்கு வந்து நடுவில் எஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ஸாக இன்சைடு தான் நீங்கள் போடணும். அப்போது பாய்சன், ஓகேங்களா, பாய்சன். ஸோ பாய்சன், ஸோ பாய்சன். புரியுது உங்களுக்கு இப்போது? ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவுட் சைடு த கர்வ் போடணும், அவுட் சைடு த சர்க்கிள் போடணும். ஒன்று ஸ்ட்ரெயிட்டு ஒன்று கர்வாக தான் இன்சைடு தான் நீங்கள் போட்டாகணும். ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்சர்னு இருக்குது. ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் ஆன்சர் அப்படின்னா ஆ வரும். ஆன்சர் ஆ ப்ளஸ் என் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஆர். ஸோ எஸ் நடுவில் வந்துருக்குங்களா, ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சர். அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். எஸ்ஸு நார்மலாக எஸ்ன்னு வந்தால் நீங்கள் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து இன்னொன்று சொல்கிறவங்க இல்லைங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சாப்டர் என்னது, சர்க்கிள் எஸ் அண்ட் ஜி. நம்ம எஸ் நம்ம பார்த்துட்டோமா, ஜீனா ஒன்றும் இல்லை. இந்த ஜி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஷோ தான் போட்டாகணும். எக்ஸாம்பிள் ஜீப்ரா, ஜீல், ஜீரோ. இந்த சொல்லும் போதே ஜீங்கிற சவுண்டு வருதுங்களா, அந்த ஜீனை டார்க்காக வந்துச்சுன்னா நீங்கள் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. சி நம்ம எஸ் லைட் சவுண்டாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணணும். டார்க்காக வர்றதுக்கு நம்ம எஸ் சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜீல்னு இருக்குது. ஓகேங்களா, இசட் ப்ளஸ் இ ப்ளஸ் எல். ஸோ ஜீல் ஸ்டார்டிங் ஜீன்னு வருது உங்களுக்கு. அப்போது டார்க் ஸ்ட்ரோக்குங்களா, அப்போ ஜி போட்டு எல், ஜெட்க்கு அப்புறம் இஎல், ஜீல். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், ஜீரோ அப்படின்னா ஜெட் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஓ. ஸோ ஜீரோ. ஓகேங்களா, ஜீரோ அப்படின்னா ஸோ ஜீரோ. ஓகேங்களா, ஜீரோ, ஜீரோ, ஜீரோ. ஸோ இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இப்போ லாஸ்ட் என்னது, கிராம்லாக்ஸ். ஸோ கிராம்லாக்ஸ் தான் வந்து இங்கிலீஷை பொறுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இஷ்டோக்கை டார்க்காக நீங்கள் சேண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா யூஷுவல் இல்லை யூஷுவல்னு அர்த்தம் உங்களுக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் சர்க்கிள் மட்டும் போட்டிங்கன்னா ஆஸு இல்லை ஹேஸ் வரும். சேண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஈஸு இல்லை ஹிஸ்ஸுன்னு வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் பிளேஸில் கே போட்டு எஸ் போட்டிங்கன்னா பிகாஸ். அதே தேர்ட் பிளேஸில் டி போட்டு எஸ் போட்டிங்கன்னா இட்ஸ் செல்ஃப். ஓகேங்களா, ஸோ முன்னாடியே சொல்கிறேங்க இல்லை, இஸ் டார்க்காக சேண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா யூஷுவல் யூஸ்வைன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் சர்க்கிள் போட்டிங்கன்னா ஏஸு இல்லை ஹேஸு. சேண்ட் பிளேஸில் போட்டோம்னா ஈஸு இல்லை ஹிஸ்ஸு. ஃபஸ்ட் பிளேஸில் கே போட்டு எஸ் போட்டோம்னா பிகாஸ்ன்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸில் டி போட்டு எஸ் போட்டு இட் செல்ஃப்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் இத்து போட்டு எஸ் போட்டிங்கன்னா தோஸு தை செல்ஃப்னு அர்த்தம். ஓகேங்களா, இதில் வந்து தோஸ்து அதிகமாக வரும், தை செல்ஃப் வராது உங்களுக்கு. சேண்ட் பிளேஸ் போட்டிங்கன்னா திஸ்ஸு, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக்கு. தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா தஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ திஸ்ஸு தோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தை செல்ஃப் அந்தளவுக்கு கேட்க மாட்டான், தஸ் அந்தளவுக்கு கேட்க மாட்டான். திஸ்ஸு தோஸ்து அதிகமாக வரும், அதே திஸ்ஸு ரொம்ப அதிகமாக வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கிராமலாக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப்ஸு, இதிலிருந்து நீங்கள் இந்த டெசையர் வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 டைம்ஸ் எழுதுங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கிராமலாக் வாங்க. கிராமலாக் முடிச்சுட்டு டெசையர் வரைக்கும் முடிச்சுட்டு இந்த 2 ஸ்ட்ரோக்கு ஜீல் ஜீரோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராமலாக்ஸை 5 டைம்ஸ் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸைஸ் 23, 24, 25 ட்ரை பண்ணுங்கள். 26 ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, 26 ஒன்றும் இல்லை, இது மினி ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படின்னா இப்போ ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா இருக்கிற, இப்போ நான் 7 சாப்டர் நடத்தேன்னா 7 சாப்டர் கவர் பண்ணி ஒரு பேரா கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் அது. நீங்கள் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஈஸியாக வரும். இல்லை ஸ்பீட் புக்கு முடிச்சுக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதை முடிச்சுட்டு ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு நமக்கு. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரு, டெலகிராம் எல்லாம் கொடுக்குறேன். நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ வெளியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. போன ஃபெப் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அகாடமியில் படித்த நிறைய பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க, டிஸ்டிங்ஷன்லேயே பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ முயற்சி திருவினையாக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்போ இல்லை கமெண்டோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சாப்டர் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு தப்பாக சொல்லி கொடுத்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஈஸியாக சொல்லணும் நிறையா அப்படின்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைப்பேன் நான். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோ நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.